எல்லோருக்கும் ஒரு இனிய மாலை வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளோட ஏடிஎம் ஸ்ட்ரைக் அப்படிங்கிறது 24,400. ஸோ அதோட ஏடிஎம் ப்ரைஸ் அப்படிங்கிறது ரூ. 112. ஸோ இன்றைக்கி நிஃப்டி கான்ட்ராக்டோட டே 1. ஸோ நேற்று எக்ஸ்பிரி, இன்றைக்கி டே 1. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் எப்படி ஓப்பன்லேருந்து என்ன மாதிரி ட்ராவல் ஆனது, அந்த ஏடிஎம் ப்ரைஸுங்கிறது எந்தெந்த இடத்துல வந்து சப்போர்ட்டாக இருந்தது, ஸோ இது எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ என்னோடய சேனலுக்கு நீங்கள் இப்போ ஃபஸ்ட் டைமாக வர்றீங்க அப்படின்னா, ஸோ இந்த ஸ்பாட்டுக்கான லெவல்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, என்னோடய சேனலில் புதையல் இருக்கும் வரைபடம் அப்படிங்கிற தலைப்பில் வீடியோ இருக்குது. நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரிய வரும். ஓகே. ஸோ இந்த ஏடிஎம் ஸ்ட்ரைக் எப்படி சூஸ் பண்ணணும், ஏடிஎம் ப்ரைஸ் எப்படி எடுக்கணும், ஸோ எல்லாமே தெளிவாக அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ நீங்கள் ஏன்னா ரெகுலராக கமெண்ட்ஸ் கீழே வந்து அதுக்கான வீடியோ லிங்க் எங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. ஜஸ்ட்டு நீங்கள் சேனலில் போயிட்டு செக் பண்ணாலே போதும். ஓகே, உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் வந்து ஒரு கேப் அப் ஓப்பன். முந்தின நாளோட ஹைக்கு மேலே வந்து ஓப்பன் கொடுக்காங்க. 24,341 அப்படிங்கிற இடத்துல ஓப்பன். ஸோ நம்மளோட மேஜிக் லைன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ட்ரெண்டை குறிக்கிறது. மார்க்கெட்டில் ட்ரெண்டை குறிக்கிறது. ஸோ மார்க்கெட் அதுக்கு மேலே ஓப்பன் இருந்தால் அது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். மார்க்கெட் அங்கேருந்து ஓப்பன் கொடுத்து ஒரு ஸ்ட்ராங்கான செல்லிங். ஓகே, ஸ்ட்ராங்கான செல்லிங் இருந்தது. ஸோ அதுக்கடுத்து அடுத்த கேண்டிலே மார்க்கெட் ரெக்கவர் ஆனது. ஸோ அந்த மேஜிக் லைன் அந்த ஜோனில் இருந்தால் மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துகிட்டு ரெக்கவர் ஆனது. ஸோ ஐடிஎம் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ண டார்கெட், பட் அங்கே வரைக்கும் போகல. அதுலேருந்து மார்க்கெட் ரிவர்சல் ஆகிட்டு நம்மளோட சப்போர்ட் ஒன்று தேடி வந்துருச்சு. சரி, இப்போ இங்கே என்ன நடந்தது அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்க்கலாம். ஏன் மார்க்கெட் வந்து ட்ரெண்டை வந்து டைரக்ஷனை திருப்புனது அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வரும். ஸோ அதை ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஓப்பனை பேஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஓப்பன் அப்படிங்கிறது 24,341. இந்த நியர்பை இருக்கிற ரவுண்ட் 50 அப்படிங்கிறது 24,350 ஸ்ட்ரைக்கு. ஓகே, 24,350 அண்ட் கால் அண்ட் புட் ரெண்டையுமே நம்ம எடுத்து வச்சு செக் பண்ணுவோம். ரெண்டுமே வந்து ரூ. 112 அப்படிங்கிற ஏடிஎம் ப்ரைஸை விட்டு கொடுத்துட்டாங்கன்னா அடுத்த ஸ்ட்ரைக்கை பார்ப்போம். இல்லைனா யாராவது ஒருத்தவங்க தக்க வச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா என்ன அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக இங்கே பார்க்கலாம். இப்போ 2 ஸ்ட்ரைக் 24,350 காலே நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ புட்டு எடுத்து வச்சுருக்கேன். ரெண்டுத்துக்குமே காமனாக ரூ. 112 நம்மளோட ஏடிஎம் ப்ரைஸ் வந்து மார்க் பண்ணிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஓப்பனுக்கு மேலே சஸ்டெயின் ஆகிறாங்க. இங்கே 24,350 கால் ரூ. 112 மேலே தான் இருக்காங்க. அவங்க வந்து ஸ்ட்ரென்த்தாக தான் இருக்காங்க. பட் புட்டு வந்து வீக்காக இருக்குது. 24,350 புட்டு 112 கீழே இருக்குது, வீக்காக இருக்குது. அப்புறம் ஏன் மார்க்கெட் வந்து புட் சைடு போனது, ஏன் கால் சைடு புல்லிஷாக இல்லை அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். ஸோ அதுக்கான ஒரே ஒரு விஷயம் வந்து நம்மளோட 24,400 அப்படிங்கிற அட் த மணி தான் காரணம். சரியா, நம்மளோட ஏடிஎம் ஸ்ட்ரைக்குங்கிறது 24,400. ஸோ இந்த லெவலுக்கு மேலே இருந்தால் தான் இந்த புல்லிஷ்கான கண்டினியூட்டி இருக்கும். ஸோ அப்போ 24,400 அப்படிங்கிற ஸ்ட்ரைக்கை நம்ம பார்க்கலாம். 400 புட்டு 450 புட்டையும் பார்ப்போம். 400 புட்டு பார்ப்போம். 400 புட்டும் இங்கே வந்து வீக்காக தான் இருக்குது. 112க்கு கீழே தான். ஸோ ஓப்பனுங்கிறது கீழே இருந்து, ஸோ அதுக்கடுத்து ஓப்பனை டிஃபெண்ட் பண்ணியிருக்கு. ஓகே, அதுக்கடுத்தா மார்க்கெட்டில் வந்து மூவ் அப்படிங்கிறது நடந்திருக்கு. இங்குள்ள ஒரு மேஜரான ஒரு விஷயம் என்னென்னா 24,000 24,400. ஓகே, சாரி. இப்போ 24,400 அப்படிங்கிற ஏடிஎம் ஸ்ட்ரைக் இன்றைக்கி நமக்கு வந்து 24,400 தான் ஏடிஎம் ஸ்ட்ரைக்கு. இதில் பார்த்தீங்கன்னா 112 ரெண்டுத்துக்குமே காமனாக போட்டுக்கலாம். ஓகே,
இப்போ புட் வந்து 112க்கு கீழ தான் ஓப்பன் அப்படிங்கிறத குடுத்துட்டு இருக்காங்க. ஆனா 24,400 கால் பார்த்தீங்கன்னா, ஓப்பன் அப்படிங்கிறது 24,400க்கு மேல குடுத்துட்டு, ஸோ அங்கருந்து மார்க்கெட் வந்து ஒரு சப்போர்ட் நல்ல ஒரு சப்போர்ட் எடுத்துட்டு ரெக்கவர் ஆயிருக்காங்க. ஒரு சின்னதா ஒரு ட்ராவல். இங்கேருந்து ஒரு 112லேருந்து ஒரு 140 வரைக்கும் ஒரு நல்ல ஒரு ஃபாஸ்ட் மூவ். திருப்பி அங்கருந்து அ அவங்க வந்து செல்லிங் ப்ரெஷர் ஆகுது. ஸோ இங்குள்ள ட்ரெண்ட் அ டோட்டலா மூவ் ஆனதுக்கு அந்த ஓப்பன் தான் காரணம். இப்ப இவங்களோட ஓப்பன் அப்படிங்கிறது இந்த ஜோன். ஓகே. மார்க்கெட் வந்து பிரீமியம் ஓப்பன விட்டு குடுத்துருச்சு. ஓகே. ஓப்பனா விட்டு குடுத்துருச்சு. 24,400 அப்படிங்கிற ஸ்ட்ரைக்கு அப்படிங்கிறதுக்கு கீழ தான் நிஃப்டியோட ஸ்பாட் ட்ரேட் நடக்கு. ஸோ 24,400 கால் அப்படிங்கிறது இதுக்கு மேல இருந்தா தான் ஸ்ட்ரென்த்து. பட் அதுக்கு கீழ தான் இருக்காங்க. இவங்க ஆனா ஓப்பன விட்டு குடுத்துட்டாங்கன்னா ஃபெயிலியர் ஆயிருவாங்க. ஸோ இந்த ஓப்பன விட்டு குடுக்காங்க. இந்த ஓப்பன விட்டு குடுக்கவுமே இந்த இடத்துல என்ன ஆகுது? கால் புட் செல்லரோட ப்ராஃபிட் புக் பண்ண வேண்டிய கட்டாயம் அப்படிங்கிறது வரும். எங்க வரும்னா, இவங்களோட ஓப்பன். சரியா? இவங்களோட ஓப்பன். புட்டோட ஓப்பனுக்கு மேல போகவுமே அங்கிட்டு உள்ள செல்லர் என்ன செய்வாங்க? மார்க்கெட்ல ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுது. ஸோ ஓப்பன் அபோவ் வந்துருச்சுனாலே, அவங்களோட ப்ராஃபிட்ட கவர் பண்ண வேண்டிய சூழல் அப்படிங்கிறது வந்துரும். ஏன்னா செல்லருக்கு வந்து இப்ப செல் அடிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். நேத்து அடிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கான டே ஓப்பனுக்கு கீழ இருந்தா மட்டும் தான் ஃபர்தரா அவங்களுக்கான ப்ராஃபிட் வரும். ஸோ மார்க்கெட் டே ஓப்பனுக்கு மேல போறாங்க அப்படின்னா, அவங்க பொசிஷன கவர் பண்ண வேண்டிய ஏன்னா இருக்கிற ப்ராஃபிட்டும் போயிரும். இல்லன்னா லாஸ் வந்துரும். ஓகே. அவங்களுக்கு கீழ போக போக தான் இப்போ ரூ. 100 செல் அடிச்சிருக்காங்கன்னா, மார்க்கெட் கீழ போனா தான் அவங்களுக்கு ப்ராஃபிட். ரூ. 100க்கு மேல வந்துச்சுன்னா, ஸோ அவங்களுக்கான லாஸ் வரும். அப்ப அவங்க பொசிஷன கவர் பண்ணுவாங்க. இந்த ஒரு விஷயம் தான் இன்னைக்கு வந்து நடந்தது. மத்தபடி இது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் தான். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ஓப்பன் ஆகி ஓப்பனாவோ இருந்து, இப்போ பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட். எத்தன சப்போர்ட் மேஜிக் லைன் இருந்திருக்காங்க. ஆ லாஸ்ட் டே ஹை, டே ஓப்பன், க்ளோஸ் எல்லாமே இருந்து அதுக்கு மேல இருந்தோம். இந்த 24,400 அப்படிங்கிறவங்க மட்டும் இந்த ஓப்பன தக்க வச்சிருந்தாங்கன்னா, மார்க்கெட் நல்லா ஒரு ட்ரெண்ட் அப்படிங்கிறது இருந்திருக்கும். ஸோ அது ஒரு ஃபெயிலியர். அதனால மார்க்கெட்டோட புட் செல்லரோட ப்ராஃபிட் புக்கிங்கில மார்க்கெட் ரிவர்சல் ஆனது. ஸோ இன்னைக்கு இதுதான் நடந்தது. காலையில நான் வந்து புல்லிஷ்க்கான ஒரு வியூல தான் இருந்து, புல்லிஷ்க்கான ஒரு என்ட்ரிய தான் எடுத்திருந்தேன். ஸோ மார்க்கெட் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிற இடத்துல கரெக்ட்டா நம்ம வந்து காலுக்கான ஒரு எக்ஸிட்ட குடுத்துட்டு, புட்டுக்கான என்ட்ரிய எடுத்து, ஸோ லாஸ் ரெக்கவர் ஆகி ப்ராஃபிட்டபிளா இன்னைக்கு டேவ முடிச்சாச்சு. ஸோ இதுதான் விஷயம். அப்ப உங்களோட டார்கெட் என்னவா இருந்திருக்கும் அப்படின்னா, ஸோ மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ரிஜெக்ஷன் ஆகையுமே, இப்போ நம்ம இங்க இந்த என்ட்ரிலருந்து சப்போர்ட் 1 வரைக்கும் நம்மளோட டார்கெட். அதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் டார்கெட். ஸோ இதுக்கு அடுத்து அடுத்த டார்கெட். ஸோ நமக்கு கேரண்டியா ஒரு டார்கெட் கிடைக்குன்னா அதுவே போதுமானது. ஸோ அதுக்கடுத்து மார்க்கெட் வந்து ரேஞ்ச் பவுண்டா இருந்ததுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, 350 அந்த ஒரு ஃபைட்டிங் இருந்தது. 24,350 கால் அண்ட் புட்டோட ஃபைட்டிங் இருந்தது. ஸோ அது பெரிய அளவுல பார்த்தீங்கன்னா இல்ல. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா ரூ. 112 2 பேருமே டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதனால மார்க்கெட்ல பெருசா வந்து ட்ரெண்டிங் இருக்காது அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால, ஸோ சேஃபரா வந்து டார்கெட் நம்மளோட சப்போர்ட் 1ல நம்ம சேஃபரா எக்ஸிட் குடுத்தாச்சு. ஸோ இன்னைக்கு மார்க்கெட் கண்டிஷன் இதுதான். இதுதான் நடந்தது. ஸோ ரூ. 112 எந்த இடத்துலலாம் ப்ளே ஆயிருக்கு. ஸோ அப்ப எந்த வேலிடான ஸ்ட்ரைக்கா இது இருந்திருக்கும் என்ட்ரி அப்படிங்கிற மாரி ஒரு கேள்வி வந்திருக்கும். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா 24,450 450 காலு, 450 புட்டு. ஸோ 400 வந்து 112 சப்போர்ட் எடுத்துட்டு போனது. ஸோ 450 24,450 ஒரு ரெசிஸ்டன்ஸ். ரூ. 112 அவனுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸா இருந்தாங்க. ஓகே. அந்த இடத்துல வந்து மார்க்கெட் 24,450 112 திருப்பி ஆ ரீட்டெயின் பண்றாங்க. ஸோ எப்படின்னா, இவங்க ஓப்பன விட்டு குடுக்கையும் மார்க்கெட் அங்கருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஓப்பன விட்டு குடுக்கையும் ஸோ கவர் பண்றாங்க. ஸோ புட் செல்லர் வந்து கவர் பண்றாங்க. மார்க்கெட் அவங்களோட டைரக்ஷன்ல போகுது. ஸோ நல்ல ஒரு மூவ். ஸோ இந்த ரூ. 112 அந்த என்ட்ரில இருந்து ஸோ சப்போர்ட் எந்நேரம் இருக்கு 12 மணிக்கு. ஸோ இந்த ஹை வரைக்கும் டார்கெட். அப்ப ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா 112 டூ ஆ 64 பாயிண்ட். ரிஸ்க் பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த லோ கீழ நம்ம எஸ்எல் போட்டிருந்தா கூட
ஒரு 15லேருந்து 18 பாயிண்ட் ரிஸ்க்கு. ஆல்மோஸ்ட் வந்து 64 பாயிண்ட் டார்கெட். அந்த மாதிரி மார்க்கெட்டில் இன்றைக்கி ஒரு விஷயம் நடந்திருக்கு. சரி, ஓகே. நாளைக்கான ஏடிஎம் ஸ்ட்ரைக் அப்படிங்கிறது பார்த்துடலாம். 24,200 அப்படிங்கிற இடத்துல 207 அப்படிங்கிற இடத்துல நிஃப்டி வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. இன்னும் செட்டில்மெண்ட் வரல. ஸோ செட்டில்மெண்ட் வந்ததுக்கப்புறம் ரீப்ரெஸ் பண்ணி வந்துருச்சு. ஓகே. ஸோ க்ளோஸ் வேல்யூ வந்து வந்தாச்சு. ஸோ இப்போ 24,200 250 இந்த மாதிரி ஸ்ட்ரைக்கில் பார்க்கலாம் நம்ம. ஸோ 24,200 அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா 52 ரூபா க்ளோஸு, 197. ரொம்ப டிஃப்ரென்ஸ் அதிகமாக இருக்குது. 250 பார்ப்போம். அங்கேயும் டிஃப்ரென்ஸ் அதிகமாக இருக்குது. 300 டிஃப்ரென்ஸ் அதிகமாக தான் இருக்குது. ஸோ 350 தான் நமக்கான டிஃப்ரென்ஸ் இங்கே கம்மியாக இருக்குது. ஸோ க்ளோசிங் வச்சு நம்ம வந்து ஏடிஎம் ஸ்ட்ரைக் வந்து எப்பயுமே எடுக்க மாட்டோம். அந்த சேம் கால் அண்ட் புட்டு, சேம் ஸ்ட்ரைக்கு கால் அண்ட் புட்டு, அவங்களோட க்ளோசிங் ப்ரைஸ் வந்து டிஃப்ரென்ஸ் யார்கிட்ட கம்மியாக இருக்கோ அதுதான் நம்மளோட ஏடிஎம் ஸ்ட்ரைக்கு. ஓகே, அது நியர்பை ஸ்ட்ரைக்காக இருக்கலாம். சப்போஸ் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தராக ஒரு ஃபைனலாக ஒரு வெர்டிகலாக ஒரு ஃபால். ஸோ அதனால் இது ஒரு க்ளோசிங்காக இருந்திருக்கு. பட் ஆனால் இதுதான் ஆக்சுவல் க்ளோசிங் ப்ரைஸுன்னு அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுக்க மாட்டோம். நம்ம ஏடிஎம் ப்ரைஸ் எடுக்கிறதுக்கான கண்டிஷன் வந்து இதுதான். ஸோ சேம் ஸ்ட்ரைக்காக இருக்கணும். க்ளோஸ் ப்ரைஸ்க்கான டிஃப்ரென்ஸ், கால் அண்ட் புட்டுக்கான டிஃப்ரென்ஸ் கம்மியாக இருக்கணும். அதுதான் நம்மளோட ஏடிஎம் ஸ்ட்ரைக். இப்போ நாளைக்கான ஏடிஎம் ஸ்ட்ரைக் 24,350. ஸோ ஏடிஎம் ப்ரைஸுங்கிறது 108, 107 ரெண்டையும் கூட்டி 2ஆல் அவரேஜ் பண்ணால் கிடைக்கிற வேல்யூ 107 ரூபா வரும். ஓகே, நாளைக்கான ஏடிஎம் ப்ரைஸுங்கிறது 107 ரூபா. ஏடிஎம் ஸ்ட்ரைக்குங்கிறது 24,350. இதை வச்சு தான் நான் ஸ்பாட்டுக்கு சப்போர்ட்டான ரெசிஸ்டன்ஸ் லெவலில் எடுக்க போகிறேன். ஸோ நாளைக்கு 107 ரூபா அப்படிங்கிற ப்ரைஸில் ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் எந்த ஸ்ட்ரைக்கு தக்க வைக்கிறோம் அது நல்லா கரெக்டான ஒரு என்ட்ரியாக இருக்கும். ஸோ ஓப்பனுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே, இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் என்னென்னா, மார்க்கெட்டை வந்து ஒரு விஷயம் வந்து எளிமையாக ஒரு ஷார்ட்கட்டில் கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணாதீங்க. அது எந்த வகையிலையும் பயன் கொடுக்காது. இது ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் சைக்காலஜியை பற்றி நான் பேசுகிறேன். ஏன்னா இங்கே நிறைய பேர்த்தோட தேடுதல் வந்து பெருசாக இருக்குது. யார்கிட்டையாவது இருந்து ஏதாவது கிடச்சிடாதா, யாராவது சிம்பிளாக ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்துட மாட்டாங்களா, ஒரு உழைப்பே போடாமல் அதுக்கான வெற்றியை தேடுற மாதிரி அது ஒரு விஷயம். ஸோ அப்படி இருக்கக்கூடாது. ஒரு விஷயம் நீங்கள் கற்றுக்கணும். கற்றுக்கிட்ட விஷயத்த போயிட்டு மார்க்கெட்டில் அப்ளை பண்ணி ஒரு முயற்சியை கொடுக்கணும். ஸோ இது இது வந்து ஒரு பிஸ்னஸாக பாருங்கள், ஒரு தொழிலாக பாருங்கள். ஏன்னா நீங்கள் எல்லாருமே வந்து ஒரு ஒர்க்கில் இருக்கீங்க. ஓகே, ஒர்க்கிங்கில் இருக்கீங்க, ஏதோ ஒரு வேலை பார்க்குறீங்க, ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க. இருந்தாலும் இதை ஏன் இந்த மார்க்கெட்டில் வந்து ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா, அங்கே காட்டிலும் இங்கே எளிமையாக நம்மளால் ப்ராஃபிட் பண்ண முடியுது. ஆனால் அந்த ப்ராஃபிட்டை தக்க வைக்க முடியல. சரியா, அந்த ப்ராஃபிட்டை தக்க வைக்க முடியல. இதை இன்னும் கொஞ்சம் கற்றுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டோம்னா, ஸோ நம்ம இதில் நல்லா ரிட்டர்ன்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆசை, அந்த ஒரு எண்ணம் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ நல்ல விஷயந்தான், அதை எந்த இதுவும் தவறு இல்லை. ஆனால் அதை வந்து எளிமையான வழியில் தேடுறீங்க. அதாவது ஒரு இண்டிகேட்டராக யாராவது கொடுத்துட மாட்டாங்களா, இல்லைனா யாராவது கால்ஸாக கொடுத்துட மாட்டாங்களா, இல்லை யாராவது கைட் பண்ணிட மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு திங்கிங் வந்து அது உங்களை வந்து பெரிய லெவலுக்கு கொண்டு போகாது. ஏன்னா அவங்கள டிஃபெண்ட் பண்ணியே உங்களோட மார்க்கெட்டோட ட்ராவல் இருக்கிற மாதிரி ஆயிரும். அவங்க இல்லைன்னா உங்களால் அடுத்த மார்க்கெட்டில் சர்வே பண்ண முடியாது. அந்த மாதிரி சூழல் ஆயிரும். அதனால் ஒரு விஷயத்த நீங்கள் மார்க்கெட்டில் பாருங்கள், வாட்ச் பண்ணுங்கள். ஏன்னா எல்லா இதுலேயும் வந்து ஒரு ட்ராபேக் இருக்குது. ஒரு பிஸ்னஸ்ன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட, ஸோ அதை காப்பி பேஸ்ட் பண்ணுறதுக்கு ஆள் இருக்குது. ஒரு வேலை பார்க்குற இடத்துல போட்டிகள் இருக்கும், பொறாமைகள் இருக்கும், மேலதிகாரிகளோட டார்ச்சர்ஸ் இருக்கும், டார்கெட்ஸ் இருக்கும். இந்த மாதத்துக்குள்ளே இவ்வளோ அச்சீவ்மெண்ட் பண்ணணும், அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். ரொம்ப அழுத்தமான விஷயம். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு அவ்வளோ இதாக இருக்கும்போது எளிமையாக நம்ம முடிஞ்ச அளவு பண்ண முடிகிற ஒரு ஒரு ரிட்டையர்மெண்ட் லைஃபுக்கு அப்புறம் ஸோ நம்மளோட கேரியரை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறப்ப இந்த ட்ரேடிங் அப்படிங்கிறத சூஸ் பண்ணுறீங்க, தப்பான விஷயம் கிடையாது. ஆனால் அதுக்கான நேரத்தையும் உழைப்பையும் ஆர்வத்தையும் நீங்கள் கொடுக்குறீங்களா அப்படிங்கிறதான் இங்கே கேள்வி. ஸோ எத்தனை பேர் வந்து அதை கொடுக்குறதில்ல. ஒரு மேஜிக் மாதிரி நடக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. அந்த மேஜிக் மாதிரிலாம் இங்கே நடக்காது. சரியா,
நீங்கள் ஒரு விஷயம் கற்றுக்கிட்டா கூட சரி, அப்சர்வேஷன் பண்ணாலும் சரி, நீங்களும் ஒரு எஃபெக்ட் போட்டு பண்ணா மட்டும் தான் அதோட ரிசல்ட் குடுக்க முடியும். ஒரு ட்ரெய்னரா உங்களுக்கு வந்து அதுக்கான விஷயத்த ஒரு பாக்ஸர் ஆகட்டும், ஒரு கிரிக்கெட் பிளேயர் ஆகட்டும், இல்ல ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயர் ஆகட்டும், அந்த ட்ரெய்னர் வந்து அவங்களுக்கான அ அனுபவத்தையும், அந்த நுணுக்கமான விஷயங்களும் தான் குடுப்பாங்க. சொல்லிக் குடுப்பாங்க, ட்ரெயின் பண்ணுவாங்க. அதக்காண்டி ஃபிசிக்கலா அந்த ஸ்போர்ட்ஸ்மேனுக்கான ஃபிட்னஸ், மைண்ட் செட் இது எல்லாமே அந்த நபர் தான் வந்து உருவாக்கணும். அப்ப ட்ரேடிங்கில பார்த்தீங்கன்னா, நீங்க எவ்வளோ விஷயங்கள நீங்க ஃபாலோ பண்ணலாம், தெரிஞ்சுக்கலாம். அ இருந்தாலும் நீங்க ஃபிசிக்கலா வந்து நீங்க வந்து ட்ரெயின் ஆகணும். அது வந்து உங்க சைட்லருந்து தான் நீங்க அத அச்சீவ் பண்ணணும் அந்த விஷயத்த. அதனால இது ரொம்ப முக்கியமான விஷயம். நான் ஏதோ அட்வைஸ் பண்ற மாரி எதுவும் நெனைக்காதீங்க. ரியாலிட்டி இதுதான். ஸோ ரியாலிட்டிய புரிஞ்சுக்கோங்க. அ அதான் விஷயம். வேற ஒண்ணும் இல்ல. ஸோ வீடியோட லென்த் ரொம்ப போகுது. ஓகே பார்க்கலாம். நாளைக்கான ஏடிஎம் பிரைஸ், ஏடிஎம் ஸ்ட்ரைக் எல்லாமே சொல்லியிருக்கேன். பாருங்க. லைவ் மார்க்கெட்ல பாருங்க. ஸோ மோஸ்ட் வெல்கம். ஓகே.